வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோவில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி டிரைவ். நிறைய பேர் எல்இடி டிரைவ்னு சொல்லுவாங்க, சிலவங்க அடாப்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான பேர் வந்து எஸ்எம்பிஎஸ், சுவிட்சிங் மோட் பவர் சப்ளை. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு கனெக்ஷனை பார்ப்போம். முதல்ல இது வந்து கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்புட்டு, இதில் அவுட்புட்டுன்னு. ஆனால் சில எஸ்எம்பிஎஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்புட்டு அவுட்புட்டுன்னு எந்த சிம்பிளுமே இருக்காது. ஆனால் ஒரே கலரில் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒரே கலரில் 2 ஒயர் கொடுக்குறது வந்து ஃபேஸு நியூட்ரல். ஏன்னா அதை மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. அது எதனாலங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து அவுட்புட்டு, அது வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பிளாக்கு ரெட்டு. பிளாக் வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பாசிட்டிவ். அதை மாற்றி கொடுத்தா எல்இடி எரியாது. எதனாலங்கிறத பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம முதல்ல வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு எப்படி வேலை செய்யுது இது தெரிஞ்சிருக்கணும். பிஎன் ஜங்ஷன் டயோடுனா, பிஎன் ஜங்ஷன் டயோடு எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு பார்ட் இருக்கும். செமி கண்டக்டர் டிவைஸ். அது இந்த சைடு அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ ப்ளஸ்ஸு. இந்த சைடு அவ்வளோ மைனஸாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ப்ளஸ் வந்து நிறையா இருக்கும், நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3 நெகட்டிவ் இருக்குது. இந்த சைடு வந்து என்ன செய்யணும்னா, ஒரு பாசிட்டிவ் வந்து 4 பாசிட்டிவ் இருக்குன்னா என்ன செய்யணும்னா, இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் வந்து இந்த சைடு வந்துடும். அப்படி நடந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம். அப்போ இந்த சைடு ஒரு செக்ஷன், இந்த சைடு ஒரு செக்ஷன், இடையில கொஞ்சம் இடம் சும்மாவே இருக்கும். அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரே வகை காந்த துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும், வெவ்வேறு காந்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதை படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து ப்ளஸ்ஸுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது அது என்ன செய்யணும்னா, இங்கேருந்து அங்கே தள்ளும். அதே மாதிரி இந்த சைடு ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஆனோடு சொல்லுவோம். ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது அது இந்த சைடு வந்து தள்ளும். அதே மாதிரி கேதோடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த சைடு தள்ளும். அப்போ என்ன செய்யும், இந்த லேயர் வந்து நெருங்கி வரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன செய்யணும், இந்த பாசிட்டிவ் வந்து இந்த சைடு வரும், இந்த நெகட்டிவ் இங்கே வரும். அதுதான் கரண்ட் ஃப்ளோ. நம்ம வந்து எல்இடிக்கு நம்ம டயோடுக்கு சிம்பிள் வந்து இது இப்படி பண்ணுவோம். இது ஆனோடு, இது கேதோடு. அப்போ இந்த இதுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இதுக்கு வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது இப்படி விட்டு இருக்கும். சரி, இதே இது ரிவர்ஸ் பயாஸில் என்ன நடக்கும்னா, ஆனோடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, நீங்கள் நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவை வெளியே இழுக்கும். இந்த சைடு பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த நெகட்டிவை இந்த சைடு இழுக்கும். அப்போ இந்த லேயர் வந்து இந்த சின்ன லேயராக இருந்தது இந்த மாதிரி பெரிய லேயராக ஆகிடும். அப்போ என்ன செய்யும், கரண்ட் ஃப்ளோ இது இங்கே போயிட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ ரிவர்ஸ் பயாஸில் டயோடு வந்து வேலை செய்யாது. ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதே தான் ஒரு டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு எப்படியோ அதே தான் எல்இடினா என்ன, லைட்டை எமிட் பண்ணக்கூடிய டயோடு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா, ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து கேதோடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா இந்த லைட்டு எரியும், எல்இடி எரியும். ஆனால் ஆனோடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜும் கேதோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜும் கொடுத்தா எல்இடி எரியாது. அப்போ இந்த ஸ்டிப்பில் என்ன, கரெக்டாக இதில் பாசிட்டிவ், எல்இடிக்கு எங்கே பாசிட்டிவ் கொடுக்கணுமோ அங்கே பாசிட்டிவும், எங்கே நெகட்டிவ் கொடுக்கணுமோ அங்கே நெகட்டிவ் கொடுத்தா மட்டும்தான் எல்இடி எரியும். சரி, நம்ம அதை எல்இடியை பார்த்துட்டோம். இது வந்து எஸ்எம்டி எல்இடின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். ஓகே, இதில் இருக்குது, இந்த போர்டில் இருக்கும். இது வந்து சாதா எல்இடி, இது எல்இடின்னு சொல்லுவாங்க. நான் இருக்குது எல்இடி. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தா ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எதனால் இல்லைன்னா, நம்ம வந்து ஒரு டயோடு பார்த்துருப்போம். இது டயோடு சிம்பிள், இது டயோடு.
ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா கேதோடு சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அது தெரியும். இது ஒரு டயோடு. இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். இது என்னென்னா இந்த ஒயிட் கலரில் தெரிகிறது வந்து நெகட்டிவில் கேதோடு. ஒயிட் கலரில் தெரிகிறது கேதோடு, இந்த சைடு வந்து ஆனோடு. சரி, ஓகே. நம்ம அப்போ ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை பற்றி பார்க்கலாம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் நமக்கு எஸ்எம்பிஎஸ்சில் இருக்கும். ஓகே, இது ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது வந்து ஒரு ஏசி கொடுக்குறோம். ஒரு செகண்டுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ 50 நேரம் மாறி வரோன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் இப்படி வரும்போது இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும்போது இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும்போது இந்த சைடு ஓடி வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் வரும்போது இந்த கேதோடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அந்த நெகட்டிவ் இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும்போது இந்த வழியாக நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து இந்த சைடு கிடைக்கும். அப்போ இந்த வேவ் ஃபார்ம் வந்து இப்படி வந்துடும். அப்போ இந்த சைடு பேச கொடுத்தாலும் இந்த சைடு பேச கொடுத்தாலும் ஒரே வேலை தான் நடக்கும். ஃபேஸ் நியூட்ரலை மாற்றி கொடுத்தாலும் இந்த சைடு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறாது. அதனால தான் இதை ஒரே கலராக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்ப்போம். இதுவும் அதே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான், வேறு மாதிரி கொடுத்துருக்கு. ஃபேஸை இங்கே கொடுக்கும்போது இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும்போது இந்த டயோடு கண்டக்ட் பண்ணும். இந்த சைடு பாசிட்டிவ் வரும்போது இந்த டயோடு கண்டக்ட் பண்ணும். அதே இது இந்த சைடு நெகட்டிவ் வரும்போது இந்த டயோடு வந்து இப்படி வந்து நெகட்டிவ் வரும். இந்த டயோடுக்கு நெகட்டிவ் கொடுக்கும்போது இங்கே நெகட்டிவ் கிடைக்கும். அதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். அப்போ வந்து நம்ம இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 4 டயோடு சேர்ந்து இருக்கும். இதுலேயே இருக்கும், இந்த போர்ட்லேயும் பார்க்கலாம். இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். சரி, அடுத்து வந்து நம்ம எல்இடியை வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் இந்த வயரை ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் எல்இடிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் எல்இடி எரியும். எல்இடி ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் எரியும். ரிவர்ஸ் பயாஸில் லைட் எரியாது. சரி, நம்ம வந்து எல்இடியிலே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணணும், இந்த சைடு நெகட்டிவாக கனெக்ட் பண்ணணும். இதுலேயும் இதை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். இதில் கத்திரி சிம்பிள் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த எல்இடி வந்து நம்ம ஒவ்வொரு கலரை பொறுத்து வோல்டேஜ் எடுக்கும். இது ஒரு 2 வோல்டேஜ் எடுக்கும்னு வச்சுக்கிடுவோமா. ஒரு 6 பல்பை சீரியஸ் பண்ணியிருப்பாங்க, 12 வோல்ட் ஆயிரும். இல்லை ஒரு 4 பல்பை சீரியஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இதை எரிய வச்சு பார்ப்போம். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸில் லைட் எரியுது. ரிவர்ஸ் பயாஸில் போட்டு காட்ட முடியாது, ஏன்னா சால்ட்ரிங் அடிக்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.